பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதும் தீமையான காரியங்களை பெற்றுக்கொள்வதும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கு தன்னுடைய நாவினாலே நன்மையை விதைத்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஒருவரை குறித்தும் தீமையை விதைத்து தீமையை பெற்றுக்கொண்ட ஒருவரை குறித்தும் இன்றைக்கு நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நன்மையை விதைத்த மனுஷன் யார்? ஆபிரகாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படியாய் தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். ஆபிரகாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் 3 நாள் பயணம் பண்ணி அவர் ஆண்டவர் குறித்த இடத்திற்கு செல்லுகிறார். தன்னுடைய வேலைக்காரர்கள் 2 பேரையும் அவர் அழைத்து செல்லுகிறார். இப்போ அந்த இடத்தை பார்த்தாச்சு, ஈசாக்கை கர்த்தருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார் வேலைக்காரத்தில், நீங்கள் இங்கே கழுதையை நிறுத்திங்க, காத்துருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப உங்கள் இடத்துக்கு வருவேன் என்று சொல்லல, வருவோம் என்று சொன்னார். ஒருமையில சொல்லல, பன்மையிலே சொல்லுகிறார், வருவோம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும், நானும் என் மகனும் போகிறோம், என் மகனை நான் என் கையாலே அந்த மோரியா மலையில நான் பலி கொடுக்க போகிறேன், திரும்ப வரும் பொழுது நான் ஒருத்தந்தான் வருவேன், அப்ப வருவேன் என்று சொல்லல. அன்பான பிள்ளைகள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க, அவருடைய நாவின் அறிக்கையை பாருங்க. நாங்கள் 2 பேரும் எப்படி போகிறோமோ அப்படியே திரும்ப வருவோம் என்று சொல்லி நன்மையை விதைத்தான். என்ன நடந்தது? அந்த இடத்துல பலியிட தன்னுடைய மகனை அவர் ஆயத்தம் பண்ணின பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு? நிறுத்திரு, நீ உன் பிள்ளையை நீ பலி கொடுக்காத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதனை பாராமல் எனக்கு அவனை ஒப்பு கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயப்படுகன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஈசாக்குடைய பிராணனை தப்புவிக்கிறார். ஆபிரகாம் என்ன விதைத்தாரோ கர்த்தர் அந்த நாவின் அறிக்கையை பார்த்தார். ஈசாக்கின் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். ஈசாக்குக்கு பதிலாக வேறொரு பலியாடை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கும் கேட்கிறார், அப்பா நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, பலியாடு எங்க? அந்த பலியாடு நீதான் மகனேன்னு சொல்லல, மகனே நமக்கான தகன பலியான ஆட்டை, தமக்கான தகன பலி ஆட்டை அவர் பார்த்து கொள்ளுவார், அது அவருடைய வேலை. பாருங்க, தன் நாவின் அறிக்கையாலே நன்மையை விதைத்த ஆபிரகாம் நன்மையை பெற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நாவை திறந்தா, வாயை திறந்தா நன்மை வருவதை காட்டிலும் தீமைதான் வருகிறது. நல்ல காரியங்களை பேசுவதை காட்டிலும் நாம் எதிர்மறையான காரியங்களை தான் நாம் பேசி பழக்கப்பட்டோம். அதனால தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நாவின் அதிகாரத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார். அவர்கள் நாவிலே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நன்மைக்கல்ல தீமைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீமை விதைத்து தீமை பெற்றுக்கொண்ட மனுஷன் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசாவின் காலத்தில் கர்த்தர் எலிசாவின் வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை எலிசா சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் உங்கள் பஞ்சத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்வார், அற்புதமாய் உங்கள் பஞ்சத்தை மாற்றி போடணும்னு சொன்ன பொழுது ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தில் மதங்களை உண்டாக்கினாலும் அங்கிருந்து தானியத்தை வரிசிக்க பண்ணாலும் இப்படி நடக்குமான்னு கேட்கிறாரு. எலிசா சொல்லுகிறார், நீ அதை பார்ப்பாய், ஆனால் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி கர்த்தர் அந்த தேசத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்தி ஆக்கினார். அந்த மனுஷன் அதை பார்த்தான், ஆனால் பார்க்க அதை சாப்பிட முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பங்கெடுக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்க சொன்னா, அவருடைய நாவின் அறிக்கை. ஜனங்கள் அவரை நெருக்கி மிதிக்கிறாங்க, செத்து போயிட்டார் அவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை போல இருக்கிறோம்?
நன்மையை விதைத்து நன்மை பெற்றுக் கொள்ளுகிற ஆபிரகாமை போல இருக்கிறோமா, அல்லது தீமை விதைத்து தீமையை பெற்றுக் கொள்ளுகிற, நம் நாவினால் தீமை விதைத்து தீமையை பெற்றுக் கொள்ளுகிற அந்த ராஜாவின் பிரதானியை போல இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, என் நாவினாலே நான் நன்மையை மட்டும் விதைத்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா, ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி எங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவருக்கு காரணம் அவர்களுடைய நாவினுடைய தீமையான வார்த்தைகள் என்பதை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்தி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி எங்கள் நாவின் அதிகாரத்தை நாங்கள் தீமைக்கல்ல ஆண்டவரே, நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த, நன்மையை விதைத்து நன்மை மட்டுமே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.